அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2025 இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குது, டேக்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, அதை எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி கவர்மெண்ட் பேக்கடு ஸ்கீம். போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது முதல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, அதே போல் எல்லா பேங்க்லேயுமே இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்லேயுமே இருக்குது. நீங்கள் அங்கே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்குமே இதே எல்லா டீட்டெயிலுமே ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா இது கவர்மெண்ட் பேக்கடு ஸ்கீம். நீங்கள் பேங்க்கில் போட்டாலும் சரி அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் போட்டாலும் சரி ஒரே மாதிரியான வட்டி தான் வரும், ஒரே மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ஃபுல்லாக கவர்மெண்ட் பேக்கடு ஸ்கீம். அண்ட் இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் இருக்குது. லாங் டேர்ம் சேவிங் ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதே போல் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், அல்லது பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதும் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகே, இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தலாம். 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு நார்மலாக இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் சீனியர் சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதே ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 55 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப லேட் பண்ண முடியாது. அதே மிலிட்ரி பர்சன்ஸ் ரிட்டையர் ஆகியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 வயதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதே போல் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ் அண்டு என்ஆர்ஐஸ், அதாவது ஃபாரினில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்களுக்காகட்டும் இங்கே ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்களுக்குமாகட்டும் இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ஆர்ஐ எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா அம்மா இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக ஒரு வருமானத்தை நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம். ஓகே, இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், அதாவது யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுடைய 2 ஃபோட்டோஸ் வேணும். ஃபார்ம் ஏ அப்படிங்கிறது ஒன்று ஃபில் பண்ணணும். அதே போல் பேன் கார்டு, ஆதார் கார்டு கம்பல்சரி இருக்கணும். இது எல்லாமே பெர்மனெண்ட் அட்ரஸில் இருக்குன்னா இட்ஸ் டோட்லி ஃபைன். இல்லை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாடகை வீட்டுக்கான ஒரு பில்லெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, எலக்ட்ரிக் பில்லு அது மாதிரியெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அடுத்து இந்த ஸ்கீமில் டெபாசிட் லிமிட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க. மினிமமாக நீங்கள் 1000 ரூபாய் கூட இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ண முடியுங்க. எஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மினிமலாக டெபாசிட் லிமிட் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் லிமிட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 30 லட்சம் வரைக்கும் சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில். ஓகேங்களா? டெபாசிட் லிமிட் இதுதான். அதே போல் மோட் ஆஃப் டெபாசிட், நீங்கள் என்ன மாதிரி அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல பேமெண்ட் மோடுமே மாறுது. அதாவது நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே கம்மியாக பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேஷாக கூட பே பண்ணிக்கலாம், அல்லது பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக கூட பண்ணிக்க முடியும். ஆனால் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுற பட்சத்தில் பேங்க் பேமெண்ட்டாக தான் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கீங்க அல்லது விஆர்எஸ் வாங்கியிருக்கீங்க, ஒரு 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபாய் கையில் இருக்குது, நான் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை நீங்கள் பேங்க் பேமெண்ட்டாக தான் நீங்கள் இந்த ஸ்கீமில் போட முடியும், கேஷாக போட முடியாது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. ஸோ ஒரு தனிப்பட்ட நபர் மோர் தென் 1 அக்கௌண்ட் அப்படிங்கிறது தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ஷியலாக போடலான்னு நினைக்கலாம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் ஒரு டைம் 5 லட்சம், ஒரு டைம் 10 லட்சம், இன்னொரு டைம் ஒரு 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 30 லட்சம் வரைக்கும் ஒரு தனி நபர் போட முடியும். ஸோ மோர் தென் 1 அக்கௌண்ட் ஒரு தனி மனிதருக்கு அலோவ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவியோடு மட்டுமே இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது போட முடியும். ஸோ ஒன்லி வித் ஸ்பௌஸ் மட்டும்தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அலௌடாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ 2 பேர் இருப்பீங்க இல்லையா, அதில் முதல் நபர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது நீங்களாகட்டும் அல்லது உங்கள் ஸ்பௌஸ் ஆகட்டும், யாரை மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஹோல் அமௌண்ட்டும் போய் சேரக்கூடியதாக இருக்கும். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடலாம்.
அது வந்துட்டு உங்கள் ஸ்பௌஸுக்கு ஒரு செக்யூர் ஃபீல் இருக்கும். பட் ஹோல் அமௌண்ட் வந்து யார் ஃபஸ்ட்டு பர்சனாக வச்சு போடுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து போகும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இருக்கிறதுலே போஸ்ட் ஆஃபீஸில் அல்லது பேங்க் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக இது இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8.2% பர் ஆனம், அதாவது 8.2% வந்து கொடுக்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தாங்க கொடுக்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் அப்படிங்கிறதும் நடக்குது. ஓகேங்களா, 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு கூட்டு வட்டி விகிதத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதும் போட்டு கொடுக்குறாங்க. அடுத்து மெச்சூரிட்டி. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறதும் 5 வருடம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 5 வருஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஸ்கீமில் அலோடுக்கு இருக்குது. அதே எக்ஸ்டெண்டட் மெச்சூரிட்டி நீங்கள் எடுத்துக்க முடியும்னா தாராளமாக எடுத்துக்க முடியுங்க, அப் டு 3 இயர்ஸ். ஸோ 5 வருஷம் வரைக்கும் இந்த ஸ்கீம் ஆக்சுவல் வந்து மெச்சூரிட்டி டைமு. 3 வருஷம் ஆட் பண்ணிக்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 8 வருஷம். இப்போ உங்களுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு, மெச்சூர் ஆகிடுச்சு, மொத்த அமௌண்ட் நீங்கள் எடுக்காமல் அப்படியே அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த 6வது வருடம் வந்து அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா, எடுக்காமல் அந்த 6வது வருடத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் மெச்சூரிட்டி போடணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒன்றுமே நடக்காது, அமௌண்ட்டு சும்மா வந்து பேங்க்கில் இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட்டு. எஸ், அக்கௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுங்க பெட்வீன் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க். அதாவது பேங்க்கு அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ரெண்டுக்கு நடுவுலையும் வந்து பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு பிரான்ச் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு பிரான்ச் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் பண்ணிக்க முடியும். ஒரு பேங்க்கில் போடுறீங்கனாலும் அதே கதை தான். அதே போல் இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமுடைய அக்கௌண்ட்டை ஒரு நபருடைய அக்கௌண்ட்டை இன்னொரு நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகேங்களா, இந்தியா முழுக்க பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரு நபர்கிட்ட இருக்கிறது இன்னொரு நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வித் ஸ்பௌஸ் போடுறது வந்துட்டு அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் இதுக்கு அலௌடு இருக்கா அப்படின்னா அலௌடு இருக்குங்க. பார்ஷியல் க்ளோஷர் அலௌடு கிடையாது. ஓகேங்களா, போட்ட அமௌண்ட்டில் பாதி மட்டும் எடுத்துக்க முடியுமானா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்க முடியாது. பட் ஆனால் ப்ரீமெச்சூர் க்ளோஷரில் நீங்கள் போட்ட அமௌண்ட்டு முழுக்க வேணால் எடுத்துக்க முடியும். பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வட்டி அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. அதே ஒரு வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்கு உள்ளே நீங்கள் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொத்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் 1.5%, அதாவது 1.5% அமௌண்ட்டை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அதே போல் 2 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருடத்துக்குள்ளே எப்போ நீங்கள் அமௌண்ட்டை வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணாலும் பிரின்சிபல் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ லட்சம் கட்டியிருக்கீங்களோ அதில் 1% வந்து பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அதே போல் மல்டிபிள் வித்ட்ரால்ஸ் வந்து அலௌடு கிடையாது, பார்ஷியல் வித்ட்ரால்ஸும் அலௌடு கிடையாது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு வருடத்தில் 4 முறை வந்து உங்களுக்கு வட்டி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். உங்களுக்கு எடுக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா எடுக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதிலே அப்படியே அக்கௌண்ட்டில் விட்டுடலாம். ஸோ பல்காக உங்களுக்கு 5 வருஷம் கழித்து வரும். ஸோ மாதம் வந்து இதில் அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுக்குறாங்க. எப்போல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல், 1 ஜூலை, 1 அக்டோபர், 1 ஜனவரி கொடுக்குறாங்க. அதாவது 1 அப்படின்னா ஒர்க்கிங் டே. ஓகேங்களா, ஜனவரியுடைய முதல் ஒர்க்கிங் டேயில் கொடுப்பாங்க, ஏப்ரலுடைய முதல் ஒர்க்கிங் டேயில் கொடுப்பாங்க. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது வருடத்திற்கு 4 முறை உங்களுக்கு வரும். அதுதான் உங்களுக்கு, அதாவது வருஷத்தில் 4 நாள் உங்களுக்கு சம்பளம் வர்ற மாதிரி உங்களுக்கு வட்டி அப்படிங்கிறது வரும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் அப் டு 1.5 லேக்ஸ் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டு செக்ஷன் 80C கீழே, அதாவது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் இருக்குது இல்லைங்களா, அது கீழே நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். மற்றபடி பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் வந்து போடுவாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து அப் டு 1 லேக் வரைக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு இப்போ வந்திருக்கிற புது சேஞ்ச் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வருது அப்படின்னா அது மேலே டேக்ஸ் கிடையாது. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல வந்து 50,000 தான் இருந்துச்சு, இப்போ வந்து 1 லட்ச ரூபாய் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன், த ஃபைனல் பார்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனில் நான் எந்த ஒரு பிடித்தமே சொல்லாமல் பொதுவாக எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு எவ்வளோ போட்டால் 5 வருஷத்தில் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8.2% இன்ட்ரெஸ்ட்டு, 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு டென்யூர். ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு 3 லட்ச ரூபாய் உங்கள் கையில் இருக்குது பிரின்சிபல் அமௌண்ட் போடுறீங்கன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 4,23,000 ரூபாய் வரும்.
அதுவே 8 லட்ச ரூபா போடுறீங்கன்னா 11,28,000 ரூபாய் உங்களுக்கு வருது. அதுவே 15 லட்சம் போடுற பட்சத்தில் 21,15,000 ரூபாய் வருது. அதுவே 20 லட்சம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 28,20,000 ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வரும். ஓவராலாக உங்களுக்கு அமௌண்ட்டு சொல்கிறேன். அதே 30 லட்ச ரூபா மேக்ஸிமம் லிமிட்டான 30 லட்ச ரூபா போடுறப்போ உங்களுக்கு 42,30,000 ரூபாய் வருது. அதாவது 12,30,000 ரூபாய் உங்களுக்கு வட்டியாக மட்டுமே வரும் நீங்கள் 30 லட்சம் போடுற பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். இருக்கிறதுலே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் தான். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்கு அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் எதில் வேணாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபினான்ஷியல் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.